அவர்கள் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஐயா அவர்கள் இந்திய விமானப்படையில் பணி ஓய்வு பெற்றவர். மேலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து உதவி மேனேஜராக பணி ஓய்வு பெற்றவர். கடந்த 1999ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 20 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருபவர். பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்கை ட்ரஸ்டை சார்ந்த டொம்னூர் மன்றத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்கை ப்ரொஃபசர் ரங்கநாதன் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பான சிந்தனையாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களை வணங்கி நான் இந்த சிந்தனையை துவக்க இருக்கிறேன். இந்த சிந்தனை தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு. இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும், எதற்காக வணங்க வேண்டும், அதனால் வரும் நன்மைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இறை வழிபாடு என்றால் இயற்கையை உணர்ந்து கொள்வது. ஒவ்வொரு மனிதனும், பிறந்த மனிதனும் இறைவனை, இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பழைய காலத்துல மனிதன் ஆதி காலத்தில் இருந்து இறைவனை கடவுளை வணங்கி வருகிறார்கள். அந்த கடவுளை வணங்கி வரும்போது அவர்கள் இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும், இயற்கையினால் வரும் நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு உதவி என்னவென்றால் அவர்களை மனதை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். அந்த மனதை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உருவம் வேண்டும். அந்த உருவத்தை பார்த்து அவன் எப்பொழுதுமே அவன் மனதை அதோடு லயப்படுத்தி கொண்டால் அவன் மனம் அடங்கும், ஒடுங்கும், அன்று அன்று நன்றாக வாழ்வான். அதற்காக தான் இந்த ஒரு சிறிய கிராமங்களில் எல்லாம் ஊரில் இருந்து அவர்கள் வேலைக்கு போகும்போது, வெளியே போகும்போது ஒரு சிறிய விநாயகர் கோயில் இல்லை பெரிய கோயில் எல்லாம் இருக்கும். அங்கு போய் மக்கள் பூஜை செய்து விட்டு அன்று காலையில் வணங்கிவிட்டு அவர்கள் தொழில்களுக்கு செல்வார்கள். வணங்கும் போது அப்படியே செய்யும்போது அவங்களுடைய ஏன் இதை உணர்ந்து கொண்டேன்னா, எல்லாமே இறைவன் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இறைவன் தான் இருக்கிறான், எல்லாமே இறைவன் தான் இயங்கி கொண்டிருக்கிறான் என்று உணர வேண்டும் என்றால் மனதை ஒடுக்க வேண்டும். அந்த இது அப்போ என்ன தெரியும்னா, அவனுக்கு பரிணாமத்தில் நம்ம இந்த ஒரு பிறந்த மனிதன் வந்ததிலிருந்து இயற்கையில் இருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அப்ப தெரியணும்னாக்கா அவன் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு உருவத்தை வழிபட வேண்டும். அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல என்னன்னா ஒரு சிலையை வச்சாங்க. ஒரு ஏதோ ஒரு உருவம் இப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஊரு கோடியில ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை வச்சு வணங்கிட்டு போவாங்க. நாளடைவில் அதெல்லாம் அப்படியே இது உருவமாக வாழ்ந்து வந்தது. அப்போ அறிவு குறைவு இருக்கும்போது பெரியவர்கள் கல்வி வளர்ச்சி இல்லாத காலத்தினால் அது நடந்தது. அதே போல குழந்தைகளுக்கும் எல்லாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு வழிபடுத்த வேண்டும் என்றால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைங்களுக்கு நீ கடவுளை வணங்க வேண்டும், கடவுளை வணங்கினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், கடவுள் எல்லாமே நமக்கு தருவாரு என்று ஒரு சிலை வழிபாடு நமக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனித மனம் என்ன ஆச்சுனாக்கா, எதை பார்க்கிறதோ ஒவ்வொரு செயலும் என்ன பார்க்கிறோமோ அது அப்படியே மனசுல பதிவாகிவிடும். அதுக்கு ஏற்ப அவன் ஆட்சி தரம் வரும். அந்த திறமையில ஏற்ப அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா, அழகான உருவத்தை ஒண்ணு வழிபடுத்தி இதுதான் கடவுள் என்று சொன்னாங்க. அந்த அந்த கடவுள் அந்த சிலையில இருக்கிற ஒரு அழகான உருவம் உயர்ந்த குணத்தில் ஏற்ப சிலையிலும் மனிதனுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ அந்த தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருவ அமைப்பு, அதாவது மனிதனுடைய 7 சம்பத்துகள் வேணும். அது என்னன்னா உருவமைப்பு வேண்டும், குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த எல்லா 7 சம்பத்துகளும் தான் ஒரு மனிதனுக்கும் வேண்டும்.
ஆனா ஒரு மனிதனும் வேறுபாடு அடைவது என்ற என்ன? ஒரு உருவமைப்புல நல்லா இருப்பாங்க. குணத்துல இதுவா இருக்காது. அறிவுல உயர்வு இருக்காது. கீர்த்தி இருக்காது. சிலருக்கு உடல் வலிவு இருக்காது. சுகமாக இருக்காது. செல்வம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி உருவ அமைப்பு கடவுள்கள சிற்பித்து, கலை ஏற்றி அந்த உருவ வைத்த வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் நமக்கு. இது போனா இந்த வழி போனா இது நமக்கு பலனாகும் என்று நமக்கு அறிவுறுத்தி சொல்லி, அந்த சிலையை அப்படியே பார்த்து வணங்கி, வணங்கி, வணங்கி அந்த சம்பத்துகள் குறை போக்குவதற்காக ஒண்ணா நமக்கு செஞ்சுட்டு இருக்க சொன்னாங்க. அந்த சம்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு என்ன வேணும்னா, அதே அதன் அழிவு இப்ப நம்ம ஒரு சிலையை பார்த்து நம்ம வணங்குறோம். ஒரு கடவுள் உருவத்தை பார்த்து வணங்குறோம்னாக்க, அந்த உருவத்தில் இருக்கிற குணங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அதை போய் நம்ம கருமையத்துல பதிவாகும். கருமையத்துல பதிவாகி என்ன ஆகுது? ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் ஒரு கண்களில் பார்த்தது நம்ம கருமையத்துல பதிவாகுது. அதே போல நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் பதியாகுது. மூளை செல்களும் அதுவாகவே இது பதிவாகும்போது, அவனுடைய 7 சம்பத்துகளுடைய குறைகளை அவன் நிவர்த்தி செய்ய முடியும். அப்ப என்ன ஆகும்போது, வாழ்நாளில் அது அடிக்கடி, அடிக்கடி, அடிக்கடி பழகும்போது, அவனுடைய பர்சனாலிட்டி ஆயிடுது. அவனுடைய கேரக்டர் அதாக மாறிவிடுகிறது. அந்த சிலையை பார்த்து ஆதி நிலை அதைக் கொண்டு என்னுடைய அறிவை விரித்து, என் மனச விரித்து, விரித்து, விரித்து அதோட லயவாகி பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, எல்லாருமே அங்க போய் பூஜை பண்றதுனால அது வந்து அதோடு நம்ம இதாயிடுது. என்ன நினைக்கிறோமோ அது நம்ம அடியோடு இது பதிவாகுது. அதனால நம்ம நினைக்கிறது சரியாகுது. அப்படின்ற எல்லா செயல்களும் இருக்கு. இருந்தாலும் என்ன நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் நமக்கு செயல் விளைவு தத்துவத்தால் இறைவன் என்ன கொடுக்க வேண்டுமோ அதுதான் நாம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நாம இறைவனுடைய எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். என்னுடைய மனசை விருந்து இதுதான் சிலை வணக்கம். நீண்ட காலம் கழித்து, அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன களிமண்ணை வச்சிருந்தாங்க, ஒரு வெல்வெத்தை வச்சிருந்தாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன சாணம் வச்சுட்டு அது மேல 2 அருகம்புல்ல வச்சுடுவாங்க விநாயகர்ன்னு. ஒரு மஞ்சள வச்சு இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு வழியெல்லாம் நடத்திருக்கும். இப்ப கூட இந்த ஊர் கோயில்கள்ன்னுவாங்க. ஊர் கோயில்கள்னாக்கா இந்த பெரிய இந்த பழைய இந்த சித்திரை மாதத்துலலாம் பெரிய பெரிய ஒரு அம்மன் கோயிலுங்கள வச்சு, அந்த கோயிலெல்லாம் ஊர் வெளியே இருக்கும். அந்த இது இருக்கும்போது பொன்னியம்மன் இப்ப நம்ம கர்நாடகத்துலலாம் பார்த்தோம்னா, ஊர்ல இருந்து வெளியே போகும்போது ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாரு. அதே மாதிரி ஊருக்கு உள்ள வரும்போது ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அவங்கள வணங்கி போனோம்னா, அந்த ஊருக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில அந்தந்த சிலையை வைத்து எல்லா மனிதர்களையும் வணங்கி, வணங்கி சேர்ந்து பார்த்தாங்க. அப்போ அந்த மந்திர இது என்ன ஆகும்னாக்கா, கோயில்ல போய் நம்ம அந்த சிலையோட இது பண்ணும்போது, சிலை வணக்கத்துல என்ன இருக்கு? மந்திரம், தந்திரம், இந்திரம் இருக்கு. ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல, 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 சொல்ல அந்த மூலாதாரத்துல இருந்து நம்ம எல்லா நரம்புகளும் ஆக்டிவ் ஆயிட்டு, அந்த மந்திரம் சொல்ல, சொல்ல, சொல்ல நமக்கு அது அழுத்தமாக நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்குதுன்ற நமக்கு ஒரு அ நம்பிக்கை. அதே மாதிரி உடல் நரம்புகள் எல்லாம் இது ஆயிட்டும்போது, இப்ப ஓம்ன்னு சொன்னா என்ன ஆகும்னாக்கா, மூலாதாரத்துல இருந்து வரும்போது அந்த அசைவு மூலாதாரத்துல இருந்து துரியத்துக்கு வருது. அந்த உடல் உள்ள எல்லா நரம்புகளும் ஆக்டிவ் ஆயிட்டாது இதாகுது. அப்போ நமக்கு மனதில் அமைதி கிடைக்கிறது. அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கு. இந்திரம்னா உருவ அமைப்பு. கீழத்துல இந்திரத்தை செஞ்சுட்டு அது மூலம் நல்ல மந்திரத்தை சொல்லி உருவாக்கி, உருவாக்கி அந்த சிலையோட வச்சதுனால நமக்கு அதே மாதிரி தந்திரம் என்னன்னா சங்கல்பம். அது கோயில்ல போகும்போது நம்ம சங்கல்பம் சொல்ல, 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 சொல்ல எல்லாரும் கோயில்ல வராங்க. அப்ப நம்ம சங்கல்பம் சொல்ல, சொல்ல, சொல்ல அது கோயிலுக்கு பவர் அதிகமாகுது. அதுக்கு தான் சுவாமிஜி என்ன சொல்றாருன்னாக்கா, "தி டெம்பிள்ஸ் ஆர் த பேங்க் ஆஃப் எனர்ஜின்றாங்க." இப்ப கோயில்ல போகும்போது கோயில பார்த்திருப்போம். இந்த கோயில்ல எங்க போனாலும் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். எல்லாமே ஒரே எண்ணத்துல பரிசுத்தமாக இருக்கிறதுனால, அங்க இது அப்படியே வான்காந்தம் குவிஞ்சு எல்லா அலைகளும் நல்ல அலைகளாக இருக்கிறதுனால தான் நம்ம கோயிலுக்கு போகணும். கோயில்ல போயிட்டாக்கா அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க. இப்ப ஆசான் அருட்தந்தை என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அறிவின் முழுமைப்படாத அறிவு. மனிதன் வளர்ந்து வளர்ந்து வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவனுடைய அறிவு வளர்ச்சி ஆகுது.
அறிவு வளரும்போது பக்தி மார்க்கத்துல இருந்து நம்ம ஞான மார்க்கத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. பக்தி மார்க்கத்துல ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, நம்ம ஃபுல்லா சரண் அடைஞ்சிடணும். சரண் அடைஞ்சாதான் நம்ம இறைவனை அணுக முடியும். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய குருகள் பக்தி மார்க்கத்துல அப்படியே கடவுளோடு சரணாகடைந்து எல்லாமே நீயே நீயே நீ டெய்லி டெய்லி தினம் 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 அவர்களை வாழ்த்தி அவர்களை புகழ் பாடி அவருக்கு சேவையே செய்து முக்தி அடைந்தாங்க. ஸோ அது எல்லாருனாலுமே இயலாது. என்ன ஒரு ஈஸியான மார்க்கம் என்ன, ஞான மார்க்கத்துல வந்து மனதினுடைய அலையை குறைக்கணும் எப்பவுமே. மனத அலையை குறைக்க 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 தான் நம்ம அந்த கடவுளுடைய ஃப்ரீக்வன்சியான ஒரு ஜீரோ ஃப்ரீக்வன்சி போக முடியும். அப்போ 14லேருந்து அலைகள் குறைய வேண்டும்னா, அதாவது ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, தீட்டா என்ற ஃப்ரீக்வன்சிக்கு மனிதன் முழுமையாக மெதுவா 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 வரும். அது வந்தோன்னா என்ன ஆகும், அவனுக்கு மனிதனுடைய இது வந்து நுண்பான் நுழைமுலை அறிவு. அதாவது அறிவு நல்ல ஷார்ப்பா இருக்கும். மன விரிவு பெறும். அறிவுல உயர் பெறுவான். இதற்கு அகத்தவம் தேவை. அவன் இது எப்ப தவம் செஞ்சு 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 அகத்தவம் பண்ணும்போது அவனுடைய எல்லா எண்ணங்களும் எல்லாமே மாறி 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 வரும். அதற்கு இந்த ஒரு மதம் இறை வழிபாடு வரும். இதை நம்ம செய்யும்போது என்ன ஆகுனாக்கா, நம்ம பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஒரு மன விரிவுபடும். எல்லாமே ஒரு ஒழுங்கா வரும். அப்ப இதுல என்ன ஆகும் நமக்கு, அவனுடைய தோற்றமும் பரிணாமத்தையும் நாம் அறிந்து கொள்ளுவோம். இதுதான் ஒரு இறை வழிபாடு. எப்போ நம்மளுடைய மூலத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோமோ, நம்முடைய பரிணாமத்தை தெரிஞ்சு கொள்றோமோ, அப்ப என்ன ஆகுது, நம்ம மனசு நம்ம எல்லாமே எல்லாருமே ஒன்று, எல்லாருமே இறைவன், எல்லாருமே இறைவனிலிருந்து வரும்போது இதெல்லாம் பரிணாமத்துல வந்து இந்த ஒரு இதுதான் தெரியும். இந்த எவல்யூஷன் ப்ரோசஸ் ஓர் அறிவில இருந்து 6 அறிவான மனிதன் வந்ததை ஒரு மனிதனும் நல்லா புரிஞ்சுக்கிறான். ஸோ இதனால ஒரு சலனமற்ற மனநிலை வரும். தேர் நோ டவுட். இது இது நல்லது, அது கெட்டதுன்னு அப்படி தெரியாது. இது நம்ம தவம் செய்ய செய்ய, அகத்தவம் செய்ய செய்ய ஒரு சலமற்ற மனம், நோ டவுட், இதுதான் கரெக்ட்னு நம்ம புரிஞ்சுக்க தெரியும். அப்புறம் இன்னொன்று, இறை வழிபாடுல செயல் விளைவு தத்துவத்தை மிக துல்லியமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இது செயல் விளைவு, இதுதான் நல்லது, இது செஞ்சா இது கெட்டது என்று தெரிந்து கொள்வதுதான் நம்ம இறை வழிபாடு. மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒத்த உதவியும் செய்து வாழ்வதற்கு அறிவு வரும், தவம். அது இறை வழிபாடு. அப்போ ஒத்த வழியாக செய்யும்போது என்னன்னாக்கா, மனிதனுக்கு அவனு அறநெறி என்று வரும். அவன் அறநெறினா இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம் இருக்கும்போது தான் பிறருக்கு நம்ம துன்பம் கொடுக்க கூடாது, எனக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்பது இது. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வாழும்போது, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு மனிதன் வாழ்ந்தவே அதுவும் இறை வழிபாடு தான். ஸோ கடமைன்னா நமக்கு என்னென்ன டியூட்டி, என்ன கடமை இருக்கு. என்னுடைய உடலை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னுடைய பெற்றோர்களை நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய ஊரை பாதுகாக்க வேண்டும். உலகத்தை அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம் கடமை. ஏன்னா கடமை வந்து டியூ டு த சொசைட்டி. எப்போதுமே நாம் சமுதாயத்தில் பெற்ற கடனை திரும்பி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கடமை பெற்றிருக்க வேண்டும். டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி. அப்போ ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒரு இதுவும் நம்ம என்னன்னாக்கா, நாம் பிறந்தது முதல் இன்று வரை எல்லாமே சமுதாயத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நாம் இதிலேயே நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்ப என்னன்னாக்கா, எல்லாம் வாங்கி கொண்டே இருக்கும்போது ஒரு மனிதன் திரும்பி கொடுக்க வேண்டும். திரும்பி கொடுக்கணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னாக்கா என்ன பண்ணும் அவன்? அவன் ஈகை, அதாவது தானம் தர்மம் செய்து வாழ வேண்டும். என்ன நமக்கு நம்ம வரும்போது கையில ஒன்றும் கிடையாது, போகும்போது ஒன்றும் எடுத்துக்கிட்டு போறது கிடையாது. ஆனா எல்லாமே நமக்கு கொடுத்தது வந்து சமுதாயம்தான். சமுதாயத்துல இருந்து நம்ம என்ன தொழில் செஞ்சாலும், எது செஞ்சாலும் வந்தது சமுதாயம். நமக்கு சம்பளம் கொடுக்குதுனாக்கா, நம்ம வரி பணத்துல தான் நம்ம சமுதாயத்துல 1000 பேர் கட்டுற டாக்ஸ் தான் நான் சம்பளமா வாங்குறேன். அந்த சம்பளத்துல தான் நான் சாப்பிடுறேன். அதே மாதிரி என்ன தொழில் செய்தாலும் பிறருடைய உதவியால தான் நம்ம வாழ்றோம்.
அதை நம்ம திரும்பி கொடுக்க வேணும்னாக்க நமக்கு சமுதாயம் வேணும், இது வேணும். அப்போ இறை வழிபாடு என்னன்னா, உன்னதை எவ்வளவு நம்ம உள்ளதை உணர்கிறோமோ, அல்லதை அதாவது பவர் ஆஃப் நேச்சர், இறையை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே அறிஞ்சுக்கணும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். வாட் எவர் இஸ் தேர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இறைவனுடைய செய்தி நீதி செயல் விளைவு நீதியை அறிந்து கொள்வது இறை நீதி. அப்போ என்ன பண்றோம்? இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னாக்கா, இறைவனோடு நாம் பேரம் பேசுறோம். இறைவனுக்கு என்ன பண்றோம் நம்ம? எல்லாமே திருப்பி கொடுக்கணும். நான் உனக்கு இது கொடுக்குறேன், நீ எனக்கு இது கொடு. ஒரு வியாபார ஸ்திதியில் மனிதன் இருக்கிறான். இறைவனுக்கு எதுவும் நம்ம தேவையில்லை. நமக்கு என்னென்ன தேவைமோ அதை இறைவன் நாம் பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கொடுத்துன்னு தான் இருக்கிறாரு. நாம் ஒன்றும் அவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைநிலை உணர்ந்தால் அதில் எல்லாம் வல்ல பேராற்றல் அங்கும் எங்கும் நிறைக்கிறது என்பதாக உணர முடியும். எல்லாவற்றைக்கும் இயக்கும் மூல காரணமாக இருப்பது அதாவது அன்பும் கருணையும். இயற்கையில் இருப்பது ஒன்றே ஒன்று, அன்பும் கருணையும். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் இதெல்லாம் குறைபாடு வந்திருக்கிறது. இந்த குறைபாடு நம்ம வேணும்னாக்கா நம்ம தவம் செய்யணும். இந்த இது அன்பும் கருணையும் எடுத்து நம்மோடு வாழ்க்கையில் ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன இது அகத்தவை இறைவனுடைய நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா? இல்ல. சமுதாயத்தில் நாம் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? எதுக்கு நம்ம இதெல்லாம் என்ன சமுதாயத்துல நமக்கு பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆபீஸ்க்கு போறோம். அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அவன் வேலை செய்வான். இப்ப இருக்கிற அந்த நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலக்கு அதே ஒரு எண்ணம் நமக்கு கோயிலுக்கு போனாலும் சரி, கடவுள்ல இருந்து நம்ம எது வேணும்னாலும் சரி, அவருக்கும் நம்ம லஞ்சம் கொடுத்து நம்ம முயற்சிக்கிறோம். ஆனா கடவுளுக்கு என்று நமக்கு ஒண்ணும் தேவையில்லை. இது ஒரு புரிதல் வேண்டும். இப்போ நாம உண்ணும் உணவு சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு பரிணாமமாவது ரசமாக, ரத்தமாக, மாமிசமாக, மஜ்ஜையாக, எலும்பாக, கொழுப்பாக, மஜ்ஜையாக எல்லாம் அப்படியே லாஸ்ட்ல எஸ்விஎஃப் ஆக நம்ம பரிணாமம் வருது. இதெல்லாம் செய்வது யாரு என்று நல்லா நம்ம உணர்ந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு. அந்த சூப்பர் பவர் தான் இறைவன், இயற்கை. அது கரெக்டா தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னாக்கா அதுவே ஒரு இறை வழிபாடு. ஸோ இப்ப சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடணும். சாப்பாடு அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுது? வயிறு கெட்டு போகுது. அதே மாதிரி வயிறுலயும் என்ன ஆகுது? ஹைட்ரோகுளோரைடு ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். அந்த லிமிட்டடோட கரெக்டா நம்ம சாப்பிட்டோம்னா அது கரெக்டா ஜீரணிக்கும். இப்போ அதுக்கு ஹைட்ரோகுளோரைடு கம்மியா இருக்கு. நம்ம சாப்பிடுறது அதிகமா இருந்தா என்ன ஆகும்? வயிறுல போயிட்டு ஜீரணத்துக்காகது புளி ஏப்பம் வரும். அதே மாதிரி நம்ம காலையில ஒரு செஞ்ச உணவு ஈவினிங் பார்த்தோம்னா என்ன ஆகுது? அது புளிச்சு போகுது. இப்போ வயித்துல இருந்தா என்ன ஆகும்? புளிக்கும். அந்த புளிப்பு என்ன ஆகுது? இயற்கைக்கு நம்ம அகைன்ஸ்டா நம்ம வேலை செய்யறதுனால நமக்கு வலி வருது, நோவு வருது, இது கேஸ் ஃபார்ம் ஆகுது, கை கால் எல்லாம் அங்கங்க மூட்டு மூட்டா வலிக்குது. ஸோ இதை எல்லாம் நம்ம உணர்ந்து கரெக்டா செஞ்சோம்னா இதுவும் ஒரு இறை இறை வழிபாடு தான். அதாவது நம்ம உடல்ல இப்போ உடல் இருக்குன்னா கடமையில இந்த உடல் சமுதாய சொத்து. இந்த சமுதாய சொத்து நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம பிறந்ததுல இருந்து இன்று வரை சமுதாயம் தான் வளர்த்துக்கிட்டு வருது. நம்ம உடலை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் திரும்பி நம்ம கடன் வாங்க வேண்டியதா வரும் சமுதாயத்துல. அதுக்காக நாம் தினமும் காலையில் உடல் பயிற்சி, காயகல்பம் செய்து கரெக்டா தவம் செய்து வந்தாலும் அதுவும் இறை வழிபாடு தான். இன்னொன்னு 5 அளவு முறை. ஆசான் சொன்ன மாதிரி இந்த உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், உடல் உறவு என்ற 5லும் நாம் கரெக்டா நம்ம வாழ்ந்தோம்னாக்க தான் இறை வழிபாடு. இதுல எங்க ஒண்ணு மீன்றி போனாலும் இறைவனுக்கு, இயற்கைக்கு அகைன்ஸ்டா போறதுனால நமக்கு துன்பம் வரும். துன்பம் நேர்ந்தால் நாம் இறைவுக்கு அகைன்ஸ்டா போறோம்னு ஒரு இது. அதனால இறை வழிபாடு 5 அளவு முறையும் நம்ம ஒரு இறை வழிபாடு தான். என்னென்ன ஸோ இது அகைன்ஸ்டா போனா என்ன ஆகும்? நமக்கு இந்த இருக்காது. இறைவனை அறிய முடியுதில்லை, இறைபாடு செய்வதில்லை. இதெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சு சிலை வணக்கத்துல இருந்து நாம விடுபட்டு ஞான மார்க்கத்தில் நாம் எல்லோரும் ஆசான் கொடுத்த மனவளக்கலையை அறிந்து மனதை வளப்படுத்தி
எல்லோரும் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் நம்மளால முடிந்தவரை இந்த ஆசானுடைய கொடுத்த காயகல்ப யோகம், உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை இதெல்லாம் நல்ல கடைபிடிச்சு உலகு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி நாம் எல்லோரும் சேவை செய்து நம்முடைய இறை வழிபாடை தொடங்கி 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 நாம் முக்தி பெறுவோம், இறை உணர்வை உணர்வோம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த கர்நாடக ஜோன் தலைவர்கள், இந்த ஜூமில் இணைந்து இருக்கும் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பான விளக்கம். இறை வழிபாடு சரி. பற்றி சுவாமிஜி கூறிய அனைத்தையும் மிகச் சிறப்பாக பதிவு செய்தீர்கள். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். மாலை 4:15 மணிக்கு 9 மைய தவம், 4:45க்கு உலக சமாதான வாழ்த்து 108 முறை கன்னட மொழியில், 4:55க்கு கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் என்ற தலைப்பில் ஸ்ரீமதி மகாதேவம்மா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் தூக்கம் மற்றும் கனவு என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். நாளை மாலை 4:55க்கு கன்னட மொழியிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேவகி ராணி அவர்கள் ட்ரூத் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். புலவர் நடராஜன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஐயா வாழ்க வளமுடன். ரம்யா பாண்டியன் மேடமே சொல்லிட்டாங்க. மகரிஷி சொன்ன கருத்துங்கள் எல்லாம் தொகுத்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்கன்னு. அதேதான் எங்களுடைய கருத்தும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடும். என்ன ஐயா, ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நாகராஜ் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறை வழிபாடு கோவில்ல எதுக்கு பண்றாங்க, மகரிஷி எப்படி பண்ணணும்ன்ற விளக்கத்தையும் சொன்னீங்க. அதாவது தெய்வ தரிசனம்ன்றது அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க. வேண்டுதலும் வேண்டாம், நம்ம செய்யக்கூடிய கடமைகளை சரியா செஞ்சா போதும் அப்படின்னு மகரிஷி விளக்கிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அந்த இறை வழிபாடுல புரியாத தெரியாத நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அழகான ஒரு இறை வழிபாடு எப்படி செய்யணும், அது உகந்தது ஞானம் அப்படின்றத விளக்கி சொன்னீங்க ஐயா. வாழ்த்துக்கள். உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். மேடம், உங்களுக்கும் நன்றி. உங்களுடைய சேவை மேலும் தொடரணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாங்க. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இறை வழிபாடு என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் ரங்கநாதன் அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.